ஈரோடு மாவட்டத்தில் 1996ஆம் ஆண்டு கிராம நில குடியேற்ற கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக மாத்தூர் பகுதியில் வசிக்கக்கூடிய நிலமில்லாத பட்டியலின மக்களுக்கு நிலம் வழங்குவதற்காக 250 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட வருவாய்த்துறை 125 பயனாளிகளையும் தேர்வு செய்திருக்கிறது. எனினும் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை பட்டியலின மக்களுக்கு உரிய நிலத்தை மாவட்ட நிர்வாகம் ஒப்படை செய்யப்படவில்லை. இதனை போன்று சேலம் மாவட்டத்தில் 4875 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட 20,000 ஏக்கர் பஞ்சமி நிலமும் முழுமையாக தனிநபர் ஆக்கிரமிப்பிலே இருந்து வருகிறது. இந்த நிலங்களையும் வருவாய்த்துறை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக மேட்டூர் தாலுகாவில் 2002ஆம் ஆண்டு 14 கிராமங்களைச் சேர்ந்த பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 2200 ஏக்கர் நிலம் மாநில அரசால் மாவட்ட வருவாய்த்துறையினரால் ஒப்படை செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு ஒப்படை செய்யப்பட்ட அந்த 200 ஏக்கர் நிலங்களும் இன்றைய தினம் தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. இந்த நிலங்கள் அனைத்தும் தனியார் கல்குவாரிகளாக மாறி அரசின் அனுமதியோடு மாவட்ட வருவாய்த்துறையின் அனுமதியோடு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த சம்பவங்களை கண்டித்து ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோருக்கு முறையாக பலமுறை மனு கொடுத்தும் பல போராட்டங்களை முன்னெடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நிலங்களும் மீட்கப்படவில்லை. இந்த சம்பவத்தை கண்டித்து தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பில் பல்வேறு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இன்றைய தினம் நில நிர்வாக ஆணையர் அலுவலகத்தின் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு பின்பாகவது வருவாய்த்துறை நேரடியாக தலையிட்டு இந்த நிலங்கள் அனைத்தும் மீட்கப்பட்டு மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாவட்ட வருவாய்த்துறைக்கும் மாநில வருவாய்த்துறைக்கும் முன்வைக்கின்றோம். இது தொடர்ந்து மெத்தனம் காட்டப்படுமையானால் தலித் விடுதலை இயக்கம் பல்வேறு ஜனநாயக சக்திகளை இணைத்துக் கொண்டு ஈரோடு மாவட்டத்துடைய தலைநகரிலும் சேலம் மாவட்டத்துடைய தலைநகரிலும் தொடர் உண்ணாவிரதங்களை முன்னெடுப்போம் என்பதனை மாவட்ட வருவாய்த்துறைக்கும் மாநில வருவாய்த்துறையின் கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். கருப்பையா, தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர். பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட வழங்கப்பட இத்தனை ஆண்டுகள் ஆகியும் என்ன காரணம்? தாமதத்திற்கு வழங்கப்பட்ட நிலங்களை அரசு வருவாய் கணக்கில் ஆவணப்படுத்தாததால் அந்த இடத்துக்கு மக்கள் செல்ல முடியவில்லை. சில இடங்களில் கொடுத்த நிலங்களை மாற்று சமூகங்களைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் தங்களுடைய உள்ளூர் அதிகாரத்தை வைத்து கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த காரணங்களால் நிலம் எங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க கேட்ட கேள்வி 30 வருஷமா நிலம் ஏன் கொடுக்கலங்கிறீங்களா? வேற எந்த அடிப்படை சாதி தான் காரணம். பட்டியலின மக்களுக்கு நிலம் கொடுத்தால் இவர்கள் நில உடைமையாளராக ஆகிவிடுவார்கள். அடிமை வேலைக்கு ஆளு கிடைக்க மாட்டான், விவசாய கூலிக்கு ஆளு கிடைக்க மாட்டான். இந்த வாழ்க்கை பூரா நமக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று திராவிட கட்சிகள் நினைக்கின்ற ஒரு மெத்தன போங்கும் சாதி வெறியும் தான் அடிப்படை காரணம். இப்ப மயானத்திற்கான போராட்டங்களையும் நீங்க முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் இருப்பதற்கான நிலம், ஒரு பக்கம் இறந்த பிறகு புதைப்பது கூட நிலம் இல்லை. இப்ப நிலம் அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்படை உரிமையாக இருந்தாலும் கூட அதை மீட்டெடுப்பதற்கு ஏன் இவ்வளவு பெரிய போராட்டங்கள், எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் ஏன் இந்த சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை அமைப்புகள் இருக்கு இல்லைங்கிறதுல யுத்த சிந்தனையுள்ள இப்ப நாங்க இணைஞ்சிருக்கிற எங்களை போன்ற இயக்கங்கள் தொடர்ந்து நில மீட்புக்காக குரல் கொடுத்திருந்தோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க எப்ப பின்வாங்க போறதும் இல்லை. நிலம்தான் இந்த மக்களுடைய சமூக விடுதலையை தீர்மானிக்கும், வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும். சமூக விடுதலையும் வாழ்வாரம் தீர்மானிக்கப்படுகின்ற பொழுதுதான் சாதியுடைய அடக்குமுறையும் தீண்டாமையுடைய ஒடுக்குமுறையும் குறையுமே தவிர நிலம் வழங்கப்படாத வரை சாதியுடைய அடக்குமுறையும் தீண்டாமையுடைய கொடுமைகளும் தலைவிரித்தாடும். இந்த ஒதுக்கப்பட்ட இந்த நிலம் பஞ்சமி நிலம் வகையை சார்ந்ததா இல்ல இது தனிப்பட்ட? இல்ல இல்ல இல்ல, பஞ்சமி நிலம் தனி, நில ஒப்படைப்பு நிலம் தனி, கிராம நில குடியேற்ற சங்கத்துக்கு கொடுக்கின்ற நிலங்கள் தனி, நில உச்சவரம்பு நிலங்கள் தனி, பூமிதான நிலங்கள் தனி, இப்படி நிலங்கள் பல்வேறு வகை இருக்கிறது. தேர்தல் காலத்தை முன்னிட்டு இந்த பிரச்சனை எடுக்கும் போது அது கவனிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் காலத்துக்கு நாங்க செய்யல, தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறை மெத்தனம் காட்டுறதுனால சென்னை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். உண்மையும் மெத்தனம் ஏற்பட்டா நாங்க வேற மாதிரி நடவடிக்கைகளை கூடி திட்டமிட்டு நிச்சயமாக செய்வோம். அரசு அதிகார வர்க்கம் காலில போட்டு மிதிப்பதை இந்த கூட்டமைப்பு சார்பில் தலித் விடுதலை இயக்கம் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். இனியாகிலும் உடனடியாக தாங்கள் போட்ட அரசாணைகளை மீட்டுருவாக்கம் செய்து அதை நிறைவேற்றி பயனாளிகளுக்கு பயன்படுகிற வகையிலே அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரங்க குணசேகரன், தலைவர், தமிழக மக்கள் புரட்சி கழகம்.